ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஒரு ஆள் இப்படி இருக்க முடியும்னு. மறக்காம இப்பவும் செய்தி சுருக்கம் தான் அவர் வாசிக்கிறாங்கிறது இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குவைத்தை பத்தி அவர் சொன்ன மாதிரி 6வது தடவையா வர்றேன், குவைத் இவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு சொல்ற எந்த வாய்ப்பும் எனக்கு கிடையாது. காரணம், முதல் தடவை வர்றேன், 6வது தடவை வந்து இந்த பேசுற வாய்ப்பை எனக்கு ஆனந்தி நடராஜன் அவர்களும் திரு நடராஜன் அவர்களும் மறுபடியும் வழங்குவாங்கன்னு நான் நம்புறேன். நான் இந்த நிகழ்ச்சி வந்து நாடகம் பற்றியும் நாடகம் போடுவர்களை பற்றியும் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கோம். அதனால நான் முதல்ல சொன்னேன், முதல்ல ஒரு தடவை பேசி பின்னாடி தடவை பேச சுவாரஸ்யமாக இருக்காதுங்க. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பொண்ணு பார்க்க வந்தோம்னா ஒரு தடவை பொண்ணை பார்த்துடணும், பார்த்து முடிச்சப்பறம் பொண்ணு உள்ளே போன கூட திருப்பி மறுபடியும் வந்தானா அம்மா அந்த லோட்டாவை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம் நம்ம. அதனால ஒரு தடவை தாங்க மேடைக்கு ஏறணும்னே. இல்லை இது பரவாயில்ல, இது ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரி ஒரு தடவை பார்த்துக்குவாங்க, அப்புறம் நீங்கள் கடைசியில் முழுமையாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் பேசி முடிக்கும் பொழுது முழுமையாக பேசுகிறோம், நாடகத்தை பற்றியும் உங்களோட இருக்க இன்ட்ராக்ஷன்ஸும். அந்த நேரத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நாடகங்களை பார்த்துருவோம், பின்னர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. இந்நிகழ்ச்சியின் அடுத்த முக்கிய நிகழ்வாக வர இருப்பது நம்மளாம் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நாடகம். இந்நாடகத்தில் முதலாவதாக வர இருப்பது பல் மருத்துவர் பதற்றம் பாலசிங்கம். இதன் ஒருங்கிணைப்பாளர் திரு பாலகபாண்டியன். இதில் பங்கு பெறுபவர்கள் திரு ஸ்ரீராம் தேவராஜன், திரு சங்கர சுப்பையன், திரு ஜெயகாந்தன், திரு பாலகபாண்டியன். ஆண்டவா, இன்னைக்காவது ஒரு பேஷண்ட் அனுப்பி வை, காசு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவர் தாங்க படபடப்பு பல் மருத்துவர் பாலசிங்கம். சரியான டென்ஷன் பார்ட்டி. இவர் டென்ஷன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இவருடைய அசிஸ்டன்ட் மாத்யூசி மாதவன். இந்த மாதவன் நேரத்துக்கு வேலைக்கு வரான்னு பாரு, எப்போ பாரு லேட்டு. இந்த ஏன் சரியே நான் தான் துடைக்க வேண்டியிருக்குது. ஐயோ, பேஷண்ட் சேரு. இந்த டவல் தூக்கி போட சொன்ன கேட்டானா வேண்டாம், புது டவல் கேட்பான். ஸ்கூல் கால் நேற்றே சரி பண்ண சொன்னேன், வரட்டும். இவ்வளோ நேரமாச்சு, இன்னைக்கும் பேஷண்ட் இல்லை போல இருக்கே. ஆண்டவா, இன்னைக்காவது யாராவது ஒரு பேஷண்ட் வாங்கப்பா, ஒரே டென்ஷனாக இருக்குது. வரட்டும். இவர் தாங்க டாக்டருடைய அசிஸ்டன்ட் மாத்யூசி மாதவன். மனசுல அழைப்பா இதே மாதவன் நினைப்பு. இவருடைய ரொமான்ஸ்னால வர்ற பின்விளைவுகளை நீங்களே பாருங்க. ஆஹா, மாட்டேன்டா அந்த டென்ஷன்ட்ட. புக்கா படிக்கிறாரு, புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். குட் மார்னிங் டாக்டர். என்னப்பா லேட்டு? அதோ டாக்டர், காலையில எந்திரிச்சு வீட்டை கிளீன் பண்ணி வச்சு பாலை குழந்தை கொடுத்து பாலை காய்ச்சி வச்சுட்டு சார், சமைச்சதை சாப்பிட்டு. என்னது? சமைச்சு வச்சதை சாப்பிட்டு பசை பிடிச்சி வந்தா எங்க கடிகாரம் இல்லை, என்னோட ஃபாஸ்டா போகுது. என்ன சார் பண்றது? யோ, கடிகாரம் ஃபாஸ்ட் இல்லையா, நீ வந்தது லேட்டு. ஆமா, வீட்டுல ஒய்ஃப் என்னதான் பண்றாங்க? டிவியில ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கா சார். காலகாத்தால் என்னையா ப்ரோக்ராம்? சொல்லுவதெல்லாம் பொய் சார். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரியுது. போயா தொடச்சு வையா, பேஷண்ட் வந்துட போறாங்க. சரி சரி சரி. குப்பை தொட்டியில ஒரு சொத்த போல கூட காணோம், அளப்பறைய பாரு. நானும் வந்து சேர்ந்ததுலேருந்து இவர் பல்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் பாதி பல் தான் இருக்குது, பாதி பல்ல எங்கே வச்சிருக்கானே தெரியல. யோ, நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாவே பேசிட்டு இருக்க, கேக்குது எனக்கும். சரி டாக்டர், வேலையை பாரு, வேலையை பாரியா. வேற எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிகிட்டே இருக்கா. லேட் ஆச்சு இன்னைக்கு.
சிஸ்டர் சார். யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பார்க்காம? ஒய்ஃபு டாக்டர். என்ன உடம்பு சரியில்லையா? சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேன் டாக்டர். காலக்கொடுமை, இதுக்கும் போனாயா? அது ஏன் மண்டையில முடியலன்னு இப்பதானே தெரியுது. பார்த்து. சரி டாக்டர். ஆமா காலை பாத்தியா? அதுவும் சார் சொல்ல மறந்துட்டேன் சார். நேத்தோ ஒய்ஃபு புதுசா ஷூ வாங்கி கொடுத்தா சார். நான் சும்மா சொல்லலையா? இந்த கால ஸ்கூல் காலை வந்து உட்கார்ந்து விழுந்தா யாரியா? சரி கிளினிக் டாக்டர். எப்படி வச்சிருப்பாங்க? இதோ பாக்குறேன் டாக்டர். ஏடியா? யோ இந்த எடுக்கிறேன் சார். சரி பண்ணியா? கூடயே நிக்க வேண்டி இருக்குது ஒரு வேலைக்கும். இவர் தாங்க பேஷண்ட் பல்வலி பரமசிவம். இவருக்கு பல் டாக்டர்னாலே பயந்தாங்க. அவர் கூட வந்திருக்கவர் தாங்க அவர் அப்பா தேவராஜன். எப்பா டாக்டர் பேரை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. வேண்டாம்ப்பா, போயிடலாம்ப்பா. வழி இல்லாம பல்ல பிடுங்க வரப்பா. சரி சரி ஓகே. பாலசிங்கன் பேரை பார்த்து பயந்துட்டியா? ஒன்றும் கவலைப்படாத. அவர் எனக்கு ரொம்ப பழக்கமான டாக்டரு. 10 வருஷமா பல்ல பிடிங்கிருக்காரு. உனக்கும் சரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத. பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டாக்டர் இருக்காரான்னு பார்ப்போம். முன்னாடிலாம் கிளினிக் நல்லா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. ரிசப்ஷனிஸ்ட்லாம் வச்சிருந்தாரு. இப்போ பார்த்தா காலியாக இருக்கு. அவர் இருக்காரா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். அவரே சிக்கிட்டான போல இருக்கு இன்னைக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னையா நம்ம கிளினிக்கு பேஷண்ட் வந்திருக்காங்க. நிஜமாயா? ஆமா. அப்படியா? பக்கத்துல டாஸ்மாக் போயிட போறாங்க. போறேன் டாக்டர். இருப்பா 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 இரு இரு இரு. டாக்டர் இருக்காரா? இருப்பா இருப்பா இருப்பா. ஹலோ டாக்டர் இருக்காரா? இருப்பா இருப்பா இருப்பா. நீங்க பேஷண்ட் வந்திருக்காங்க. பேசிட்டு அப்புறம் பேசுறேன். டாக்டர் இருக்காரா? இருக்காரு. என்னாச்சு? எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன். பல்வலி. பல்வலி இல்லாம அப்புறம் என்ன வலி இருக்கும்? வாங்க. என்னத்தை தான் எப்போ பாரு ஃபோனு. ஒரு பேஷண்ட் வந்தாலே 1 மாசத்துக்கு மீட்டர் போடுவாரு. 2 பேரா? நீங்க சூடு வச்ச மீட்டர் தான். வாங்க வாங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன பல்வலியா? உட்கார் உட்காருங்க. யார் பையனா? பையன் டாக்டர். யோ அவருக்கு பல்வலி அதிகம் போல இருக்கு. அவரு 2 பேரும் பிடிச்சிட்டு வந்தாங்களா? உட்காரு. ஓகே உட்காருங்க உட்காருங்க. பையன் பேர் என்ன? பேரு பரமசிவன் டாக்டர். யோ பேனா விட்டு பேனா விடு. பேனா வேணுமா டாக்டர்? இல்ல இல்ல வேண்டாம் தான் வச்சிருக்கேன். பேனா இல்லாம. சாரி டாக்டர். வேண்டாம் உன்கிட்ட கேட்டேன் பாரு. நானே எடுத்துக்கிறேன். என்ன பேர் சொன்னீங்க? என்ன பேர் சொன்னீங்க? பேரு பரமசிவன் டாக்டர். சொன்னேன் டாக்டர். பரமசிவம். வயசு என்ன சொன்னீங்க? வயசு ஒரு 22 போட்டுக்கோங்க. என்னய்யா வயசு போட்டு சொல்ற? 22 டாக்டர். வயசே தெரியாதாப்பா உனக்கு? இன்னும் எத்தனை நாளா பல்வலி இருக்கு? 5 நாள். இருமா அதை கூப்பிடுறேம்மா. ஒரு டெலிஃபோன் ஆபரேட்டரா? மாத்திரை இருக்கையா கேட்கிறேன்ல. அதுக்குள்ள என்ன? உட்காருங்க உட்காருங்க. மாத்திரை எல்லாம் போட்டீங்களா? பாட்டி என்னம்மா என்ன? அந்த சரி. டாக்டர் மாத்திரை நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. நான் கேட்கறேன். இருங்க 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 உட்காருங்க. ஐயோ வலிக்குதா ரொம்ப? டாடா. என்னம்மா சொல்லுமா. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஹலோ சொல்லுமா என்ன? சரி ஓகே. என்ன உப்பு டப்பா எங்க வச்சா? கால் பண்ண அங்கதான் இருக்கு பாரு. கிச்சன்ல தான் இருக்கு பாரு. சரி என்ன டாக்டர் அது? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க உட்காருங்க. ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ண போறீங்களா? அதான் இப்பதான் ஒழுங்கா வேலை. இல்ல இல்ல நீங்க இல்ல உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க. மவுத் மிரர் குடியா? யோ இரு டாக்டர். எடுக்கிறேன் டாக்டர். வாய திறப்பா மெதுவா. வலிக்குதா? வாய திறப்பா. இங்க உட்காரு. இது இல்ல ஒண்ணு இல்ல. புரோஃபுடியா கவலைப்படாத. சீக்கிரம் யா.
ஒன்றும் இல்லை இருக்கேன். இல்லையா இது எல்லா இவருக்கு ரூட் கனால் மாத்திரம் இல்லையா, ரிவரு சிஇ அதுல பிரிட்ஜே கட்டணும் போல இருக்கியா. நீங்க உட்காருங்க, நீங்க எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கீங்க. சரியா இந்த இன்ஜெக்ஷன் சரிம்மா காசு இருக்கு பாக்கிறீங்க பாரியா, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கூடியா இல்லையா? ஒன்றும் இல்லை பாருங்க. ஊசி எடுத்துக்கூடியா, பல்ல பிடிக்கிற ஊசி எடுத்துக்கூடியா? பீச்சை புடுங்க போறாங்கப்பா, வேணாம்ப்பா. எப்பா நான் சொல்ல காலையில ஒன்றும் இல்லை இருங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே உட்காருங்க நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. என்னம்மா கிடைச்சிருச்சுல? சரி ஓகே. நீ அதுக்குள்ள போனுக்கு போயிட்டியா? என்ன அது எடுத்துடலாம், பல்ல பிடிக்கிறோம், காட்டுங்க. ஐயோ இது டாக்டர் என்ன இது? இல்ல ஐயா என்ன பேசு. இந்த பக்கம் பல்ல பிடிக்கிட்டேன். எந்த பக்கம்? இந்த பக்கம் டாக்டர். இந்த பக்கம் தான். இந்த பக்கமா டாக்டர் என்ன பண்ணீங்க? அவருக்கு இல்ல டாக்டர், இவருக்கு டாக்டர். வாங்க இந்த பக்கம் வாங்க. அவரு வேணாம்ப்பா. வலி. நீ உட்கார். எனக்கு வலி. அவர் போட்டு எனக்கு தான் வலி. டாக்டர் என்ன இல்ல எந்திரிச்சு வந்துருப்பா. வேண்டாப்பா டாக்டர், மாத்தி பிடிக்கிட்டீங்க பல்ல. இல்ல மாத்திரை எழுதி தரேன், காசு வாங்கியா? மாத்திரை எழுதி தரேன். இரியா மாத்திரையா? மாத்திரையா எழுதுறேன். பல்ல வச்சு பல்லாங்குழி ஆத்தாயப்பா, புடிங்கப்பா, அவளை அடிங்கப்பா. இப்பொழுது இந்நாடகத்தை பற்றிய நமது நடுவர்களின் கருத்தை கேட்போம். சார், இந்த நாடகத்தை எழுதியவர் யார் சார்? நாடகம் எழுதி இயக்கியவர் எல்லாருமே ஸ்கிரிப்ட் யாருன்னு ஒருத்தர் எழுதியிருக்கணும்ல. நான் எழுதுனேன், எல்லாம் டெவலப் பண்ணோம். ரைட் சார். நல்ல ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இது. தேங்க்யூ. ஒரு 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 ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடி பண்ணீங்க. ஆக்சுவலா மைம் ட்ரை பண்ணலாம்னு இருந்தோம். சரி பாடி லாங்குவேஜ் வரல, இந்த மட்டும் டயலாக் ஆட் பண்ணிட்டோம். மைக்கு நல்லா கேட்டது. நீங்க எல்லாருமே திரும்பி நிறைய பேர் நேச்சுரலா இருக்க மாதிரி திரும்பி இருந்துட்டீங்க. ஓரளவுக்கு எல்லாம் ஆடியன்ஸை பார்த்து இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும். பட் அந்த பல் வலி வந்தவர் ஆக்ட் பண்ணார் பாருங்க, ரொம்ப இயற்கையா இருக்கு. அவர் முடகிட்டே இருந்தாரு அவர். அந்த முடகிட்டே இருந்தது அது சாதாரணமா. அந்த மைக்கு நீங்க இந்த மைக் வச்சதுனால அவர் முடகல் நல்லா கேட்டது, ரொம்ப நல்லா இருக்கு. அவரு முடகல் பேர் வழி தானே, பார்த்துதான் போட்டீங்களா? நன்றி, நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. யார் பேர் சார்? பல்வலிக்கார் பேர் என்ன? சங்கரா? சங்கர் பையன். உங்க டாக்டர் பேரு? பாலக பாண்டியன். ஆமா, சரி. ஸ்ரீராம் தேவராஜன்கிறது நீங்க, அவர் கூட வந்தவர். இவர் ஜெயகாந்தன் தான் அசிஸ்டன்ட். ரைட் சார், நன்றி சார். தேங்க்யூ. நடுவர் அவர்களுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து அடுத்த நாடகமாக வர இருப்பது சுவாமி ரிட்டர்ன்ஸ். இந்நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுமிதா சதீஷ்குமார். இதில் பங்கு பெறுபவர்கள் சுமிதா சதீஷ்குமார், சதீஷ்குமார், திரு சங்கர், திரு சக்திவேல், திரு மோகன்ராஜ், திருமதி அனிதா மகேஷ்குமார், திருமதி அம்புஜா லட்சுமி அவர்கள். நாமும் எவ்வளவு காலம்தான் இந்த ரம்பை, ஊர்வசி, மேனகையின் நடனத்தையும் அபஸ்வரமான நாரதரின் தம்பூரா ஓசையுமே கேட்டுக்கொண்டிருப்பது? ஒரு சேஞ்சுக்கு பூலோகத்தை விசிட் செய்து விட்டு வந்தால் என்ன? சேஞ்ச் என்பதே சில்லறைத்தனமான சிந்தனை தான். இந்த கடவுள் என்ற ஸ்டேட்டஸை மெயின்டைன் செய்வதே ஒரே குஷ்டம் அப்பா. இப்பொழுதெல்லாம் பூலோகத்தில் 4G 5G என்றும் வைஃபை என்றும் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கிறதாம். யூடியூப் என்று கூட ஒன்று உள்ளதாம், அதில் அப்லோட் ஆகாத வீடியோவே கிடையாதாம். பலரும் கண் விழிப்பதே இப்பொழுது முகப்புத்தகத்தில் தானாம். ஒரு வைஃபை திருப்பவன் கூட 2-3 வைஃபை கனெக்ஷன்கள் வைத்திருக்கிறானாம். நாமும் என் பூலோகத்திற்கு சென்று இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் பலன்களை எல்லாம் அனுபவித்து விட்டு வரக்கூடாது? இதோ கடவுளும் பூலோகத்தை நோக்கி கிளம்பிட்டாரையா, கிளம்பிட்டாரு.
என்ன சுவாமி, வழக்கமான தோற்றத்தில் இல்லாமல் வேறு உடையில் உள்ளீர்கள்? தேவி, இது என்ன கேள்வி? ஓ, பூலோகம் செல்வதாக சொல்லியிருந்தீர்களே, அதற்கு தயாராகி விட்டீர்களோ? ஆம் தேவி, கிளம்பி விட்டேன், வருகிறேன். சரி, வரும்பொழுது 1 கிலோ வெங்காயம் வாங்கி வாருங்கள். வெங்காயமா? ஆம், இந்த மானிடர்கள் வெங்காயத்தின் விலையை குறைக்க சொல்லி விரதமிருந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அதன் சுவையை நாமும் ருசித்து பார்க்கலாம் என்றுதான். கண்டிப்பாக வாங்கி வருகிறேன் தேவி. அத்துடன் பூமியில் ஈர்ப்பு விசை அதிகமாம், அதன் பாதிப்பு உங்களுக்கும் இருக்கும் சுவாமி, ஜாக்கிரதை. ஈர்த்துக் கொள்கிறேன் தேவி. சேச்சா, பார்த்துக் கொள்கிறேன் தேவி. யார்கிட்ட பேசுறேன் தெரியுதா? தனியாக பேசிவிட்டு யாரிடம் பேசுகிறேன் என்று என்னை கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? தேவலோகம் போல் இங்கும் புகைமூட்டமாக இருப்பதால் இவன் யாரிடம் பேசுகிறான் என்று எனக்கே தெரியவில்லையே. கட் பண்றா போன. வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? கூறிவிட்டு தான் வந்தேன் பூலோகம் செல்கிறேன் என்று. டோடா, பூலோகமா? மிஸ்டா இருந்தா எவ்வளவுமே போயிருப்ப. அங்கு ஏன்? டோடா, கண்ணு என்ன பின்னாடி இருக்க உனக்கு? இல்லை, 3 முகத்தில் தான் இருக்கிறது. என்னது 3? ராங்கா விட்டு நக்கலா? ஒன்றும் விளங்கவில்லை. ஓவரா பேசுற, தட்னா தாவாந்துருவ. ஒன்றும் விளங்கவில்லை. நீ என்ன பாஷை நான் பேசுற? சைனீஸா பேசுற? ஓ, அதுவா? என் குடி தமிழ் குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஓ, நீ குடிகார். நான் கூச்சிட்டு வந்து வண்டியில வீட்டை யார் பாத்துக்கிறது? சரி சரி, ஒத்து. மச்சி சொல்றா. தொலைபேசியில் பேசியபடி வாகனம் ஓட்டினால் கவனம் சிதறி இப்படிதான் ஆகும். இதில் என்னை எமலோகம் செல்வேன் என்று கூறிவிட்டு இவன் எமலோகம் சென்று விட்டானே. ஹலோ ஹலோ. ஓ சாரி டியூட். டியூடா, நான் கடவுள். அது ஆர்யா நடிச்ச படம், அதுக்கு என்னப்பா? என்னது படமா? நான் தான் கடவுள். உங்களை நேரில் காண வந்துள்ளேன். இப்ப புரிஞ்சு போச்சு சார். கேமராவை எங்க வச்சிருக்கீங்க? இந்த கேண்டிட் கேமராவை வச்சுட்டு கலாய்ப்பாங்களே டிவில ப்ரோக்ராம், அதுக்காக வந்துக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, நான் எங்க கையை காட்டணும்? சார், என்னோட ஃபேவரட் சீன் போடுவீங்களா இல்ல காமெடி சீன் போடுவீங்களா, ஃபேவரட் சாங் போடுவீங்களா? என்னது கேண்டி டிவி காமெடி சாங் ஃபேவரட் சீன்? ஒன்றும் புரியவில்லை மகனே, என்னை விட்டு விடு. நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? என்ன ஏமாத்த முடியாது. எந்த டிவி, எத்தனை மணிக்கு ஷோ, சொல்லிட்டு போங்க. மகனே, ஒன்றும் புரியவில்லை, என்னை விட்டு விடு. சார் நில்லுங்க, சொல்லிட்டு போங்க. ஹலோ. கடவுளே நேரிலே வந்தாலும் கலக்கல் டிவி ப்ரோக்ராம் தான் கேட்கிறார்கள். ரோட்டில் பாதுகாப்பாக பயணப்படாமல் உயிருக்கு உழை வைக்கும் 1000 வேலைகளை செய்கிறார்கள். ரோட்டில் தான் இப்படி, வீட்டில் எப்படி, அதையும் பார்ப்போம். அப்புறம் மறைந்து நின்று பார்க்க போகிறேன். நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். லைட்ஸ் ஆஃப். ஏங்க, நான் பக்கத்துக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துறேங்க. அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன். 3 விசில் வந்தா நிறுத்திடுங்க, சரியா? ஏங்க, நான் கடைக்கு போணுங்க. எனக்கு அதுக்கு கொஞ்சம் காசு வேணும். ஹலோ. காசு கேட்டா ஊனா என்னங்க அர்த்தம்? என்ன கிண்டலா? இதான் இதுக்கு காரணமா? அறிவு கேட்டவளே, ஏன்டி அப்படி பண்ண? யாரு யாரு? நானா? இவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுப்போம்.